விடலாம். ஆனால் அதிலும் கூட மாண்பை விதைத்து, அதிலும் கூட மருத்துவத்தை விதைத்து, அதிலும் கூட அறிவியலை சொல்லி, அதிலும் கூட ஆழ்ந்த சிந்தனைகளை சொல்லி ஒரு இனம் வளர்ந்ததென்றால் தமிழினம். அது ஏன் இப்ப சுருங்கி போச்சு? ஏன் சுருங்கி போச்சு? காரணம் என்ன அப்படின்னா, நம்மை நாம் புரிந்து கொள்ளாதது, நம் வரலாற்றை தெளிவுபட தெரிந்து கொள்ளாததுதான். அப்படி வரலாற்றை கற்கின்ற கூட்டமாக, அதில் தெளிவு பெற்ற முதல் தலைமுறை கூட்டமாக நாம் இருப்பதில் பெருமை கொள்வோம். அதற்கான ஒட்டுமொத்த காரணமாக இருப்பது அவர். உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்க போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே இத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது, அரசியல் போராட்டம் இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நாம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும். இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள்ல எல்லார் மனதிலும் ஒரு உறுதியேற்போம். எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை, அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாக நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல் அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தா வச்சுக்கிறாரு. உங்களை இந்த நல்ல நாள் கேட்டு மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள், எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. அதனால களத்தில் உறுதியாக நிற்போம். அவருடைய நோக்கத்தை வென்றெடுத்து அவருக்கு பரிசாக, இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிறந்த நாள், வாழ்ந்த நாள், அந்த நோக்கத்திற்கான சண்டையிட்ட நாள், அவருடைய உழைப்பிற்கும் ஈகத்திற்கும் தியாகத்திற்கும் கொடுக்கின்ற பரிசாக ஒரு பெரிய இன விடுதலையை உருவாக்கி தருவதற்கான ஆயத்த புள்ளிகளாக நாம் அமைவோம். ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஏனெனில் நாம் தமிழர்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழ்.